முத்தாச்சியோட கோட்டையிலே முத்துப்புதேவசாமி முத்தாச்சி பின்னால பழகுவதும் வருவதும் போவதுமாக இருக்க 6 மாத காலமாச்சு. 6 மாத காலம் கழிந்தது. முத்தாச்சி பெண்ணானவள் கருவுற்றார், கற்பமானா. ஒரு கல்யாணம் முடியாத பெண்ணு கர்ப்பவதி ஆனா என்ன சொல்லுவாங்க? என்ன பேசுவாங்க? உலகம் தப்பாலாம் பேசுவாங்க. தப்பா பேசுவாங்களே. அது ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா, குறையா பேசுவாங்களே. ராஜா விட்டு கோட்டைக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடந்தா என்ன சொல்லுவாங்க? பெரிய இடத்து காரியம் தான் அப்படிதான் இருக்கும். பெரிய இடத்து காரியம் அப்படிதான் இருக்குமா? பெருசா பேசுவாங்க. ஊழல பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். சரிதான்பா. அப்படி சொல்லுவாங்க. ஆகையினாலே முத்தாச்சி பெண்ணானவா 6 மாத கர்ப்பமாகி விட்டது. கர்ப்பமான உடனே முத்தாச்சியுடைய தோழி பெண்கள் எல்லாம் 21 தோழி பெண்கள் 21 தோழி பெண்கள் முத்தாச்சி கர்ப்பமாதே ராஜாவியோட சொல்லணுமே தோழிமார்கள் வாராளே ராஜா பிள்ள அரண்மனையில் ராஜம்மன்னா முத்தாச்சி பெண்ணாவளா 6 மாத கால கர்ப்பமாக இருக்கிறாங்க. இது என்ன மாயமோ என்ன மர்மமாக நடந்ததோ தெரியவில்லை. எங்களுக்கு தெரியாது. நாங்களும் தோழிமார்களும் பக்கத்துல தான் இருந்தோம். நாளைக்கு எங்களை நீங்க குறை சொல்ல வேண்டியதா, இதை நான் உங்ககிட்ட சொல்றோம். எங்களுக்கு எப்படி நடந்தது என்று விவரம் தெரியாது. ஆமா ஆமா சுவாமி. அந்த கர்ப்பமான விவரம் தெரிய வேணும் என்று சொல்லி கோட்ட பிள்ளை ராஜாவ எண்ணாதொரு எண்ணம் அல்ல எண்ணுதாரே மனமாதியில என்னுடைய மகளான முத்தாச்சுடைய கர்ப்பத்திற்கு யார் காரணமாக இருக்கலாம்? எப்பா தலையாரிமார்களே, தலையாரிமார்களே, நம்ம கோட்டைக்கு வந்த கல்வன் யாராக இருக்கலாம்? கோட்டைக்கு வந்த கல்வனே 4 வாசலுக்கு காவல் இருந்து இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு. அது ராஜாவுடைய கோட்டைன்னு தெரிஞ்சிருந்து இப்படி தவறு நடந்திருக்கு இல்லையா? அதனால அப்பா தலையாரிமார்களே, என்ன கோட்டைக்கு வந்ததோர் கல்வன் யார் என்று பிடித்திய முன்னாலே எண்ணி 8 நாளுக்குள்ள சொன்னால் எண்ணி 8 நாளைக்குள்ள 8 நாளுக்குள்ள வந்த கல்வன் யாருன்னு நீங்க பிடித்து என்கிட்ட தரலையான உங்க 21 தலைய அறுத்து எரிஞ்சிரும். அப்பந்தான் பார்த்தா தலையாரிமார்கள் என்ன ஐயோ ஐயோ ராஜாமார்கள் எல்லாம் இப்படி ஒரு திட்டத்தை சொல்லிட்டாரு. சொல்ல தவற மாட்டாங்க. சொல்வாக்க நிறைவேற்றுவாங்களே. என்ன 21 தலையாரிமார்கள் எல்லாம் அப்படி கவலை கொண்டு இருக்காரே. கவலை கொண்டு இருக்கும் போது முத்தாச்சி கோட்டைக்குள்ள கற்பழித்த கல்வரை தான் பிடிக்க வேணும் என்று சொல்லி 8 நாளா 8 அண்ணா காவலுக்கு இருக்காரு. அங்கே காவலுக்கு அப்படி முடித்த கண்ண மூடாம தலையாரிமார் ஒன்று கூடி காவலுக்கு இருக்காரே. கல்வனை தமிடிப்பதற்கு ஐயா கண்மூடித்து இருக்காரு. காவலுக்கு
18 ஆட்களாக தலையாரிமார்கள் எல்லாம் ஆமா ஆமையா முழிச்ச கண்ண மூடாம காவலுக்கு இருக்காங்க. ஆமா காவலுக்கு இருக்கும் பொழுது கல்வனை பிடிக்க இருக்காங்க. ஆமா எங்க ஐயா முத்து புதியவன் சரி அவர் கருணை உள்ளம் கொண்டவர். ஆமா நம்மனா கோட்டப்புள்ள ராஜா சரி நம்மளை பிடிக்கிறதற்கு இவங்க 21 தலையாரிமார்களை ஏவல் காவலர்களை 8 போட்டு நாளைக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. ஆமா நம்ம பிடிபடலன்னா சரி இவங்க 21 தலையாரிமார்கள் தலையை அறுத்துருவாரு. நம்ம ஒரு உயிருக்காக 21 உயிரை நம்ம போகலாம். நமக்கா வேண்டி இவங்க உயிர் போகக்கூடாது இல்லையா? கூடாதுல்ல என்ற ஐயா முத்து புதியவன் ஆமா 8வது நாளையிலே ஆமா முத்தாச்சி அம்மாளுடைய அரண்மனை கோட்டைக்கு என்ன வடிவமாக வருகிறார் தெரியுமா? எப்படி முத்தாச்சி கோட்டைக்குத்தான் கோட்டைக்குத்தான் நல்ல புதிய வர எவ்விதமா வாரானா இரவோடு இரவாக 12 மணி இருக்கும் கொண்டல்லவா நல்ல புதிய வர ராஜா பிள்ளை கோட்டைக்குத்தான் புதிய சாமி வாராரு. இரவோடு இரவாக நடிச்சாம இருக்கும் ஐயா நடிச்சாம வேளையில அஞ்சு போட்டார் அஞ்சு இருக்கும் நடிச்சாம வேளையில கொடி போட்டா கொடிய இருக்கும் கொடிய சாம வேளையில புதியவனும் ராஜா உள்ள கோட்டைக்குத்தான் சுயரூபம் கொண்டல்லவா புதியவனு வாராரு. அப்படி புதியவனு வார போதே இல்லை இல்லை புதியவனு வார போதே அந்த கோட்டை பிள்ளை ராஜா அரண்மனைக்கு முத்து புதியவர் தலையாரிமார்கள் எல்லாம் குளிச்ச கண்ண மூடாம இருக்காங்க. குளிச்ச கண்ண மூடாம இருக்க ஐயா முத்து புதியவன் தன்னுடைய சுயரூபத்துல வாராரு. ஏ முத்து நல்ல புதியவர ராஜா பிள்ளையோட கோட்டைக்குத்தான் புதியவர் வாராரு. புதியவன் வார போதே காவலுக்கு இருந்ததொரு 21 தலையாரிமா புதியவனே நல்ல புதிய வர்ற 21 தலையாரிமா கண்ணால பாக்காரு நம்மளோட கோட்டைக்குத்தான் காட்சி பெண்ணவளே 6 மாத கர்ப்பமாக ஆக்கியதொரு கல்வன் அல்ல காட்சி பெண்ணவளே கல்வன் என்று தான் நினைத்து தாரே தலையாரிமார் நல்ல புதிய வர ஐயோ ஐயோ இவ்வளவு காலமாக நம்மளுடைய கோட்டைக்கு வந்த கல்வை இவன் தானே பிட்டிங்க அந்த புதியவன. ஏ புதியவா உன்னை சுவாசியம் பார்க்க கூட்டிட்டு வந்தா என்ன காரியம் பண்ணிருக்க? பிட்டிங்க அந்த புதியவர 21 தலையாரிமார்களும் முத்து புதியவன பிடிக்காரே தலையாரிமார் பிடித்து கொண்டு வாராரு. முத்து புதியவனா அவங்க பிடிக்கல, அவர்தான் பிடிபட வராரு. இவர் மாட்டிக்கிடலன்னா 21 தலையாரிமார்கள ராஜா உள்ள தலையை வெட்டி அறுத்தெறிஞ்சிருவாரு. அந்த
அந்த ஒரு காரணக்காகத்தான் ஆமா கருணை உள்ளங்கொண்ட முத்து புதியவன் ஆமையா 21 தலையாரிமார் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி ஆமா தான் சுயரூபத்தோட வரும்பொழுது தலையாரிமார் முத்து புதியவனை பார்த்தாங்க புதியவனை பிடிக்காங்க ஆமா இதான அந்த கல்வன் என்று தான் நினைத்து புதியவனை தலையாரிமார் கொண்டு அழைத்து வாரார் எங்கே வாராரானார் பிள்ளை ராஜாவிட அழைத்து வாரார் புதியவர அப்படி அழைத்து வரு வேளையில வேளையில என்ன காரணங்கள் நடக்குதானா கோட்டபிள்ள ராஜா இதுவரைக்கும் நாமளுடைய அரண்மனைக்கு புத்தாட்சிய ஆமா இந்நிலைமைக்கு ஆக்கிய கல்வன் இவன் அல்லவா ஆமா ஆமா ஐயோ இந்த முத்து புதியவே அன்னைக்கு புத்தாட்சிக்கு சாதகம் பார்க்க வந்தவன் இல்லையா இவன் தானா அந்த கல்வன் அவனை விடக்கூடாத அவரை என்ன சொன்னா ராஜா எப்பா தலையாரிமார்களே இப்பேற்பட்ட இந்த கல்வனை சும்மா விடக்கூடாது இவரை எங்க கொண்டு வாங்க முத்து புதியவனை ஊருக்கு ஒரு அப்பால கொண்டு போய் தலையை அறுத்து வெட்டி கொண்டுட்டு வாங்க என்றார் கோட்டை பிள்ளை ராஜா ஐயா ராஜாவும் சொன்ன போது அந்த தலையாரி மாறியது செய்தார் அப்ப 21 தலையாரிமா நல்ல புதியவர ராஜா சொன்ன சொல்ல தலையாரிமார்கள் தட்ட மாட்டாங்க இந்த கல்வனை ஊருக்கு ஒரு வரத்துல கொண்டு போய் தலையை வெட்டி இவனை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு ராஜா சொன்னதை மனதிலே நினைத்து 21 தலையாரிமார்களும் எங்க முத்து புதியவனை பிடிச்சு அவன் தலையை வெட்டி கொள்வதற்காக 21 தலையாரிமார்களும் ஐயா எங்க அழைத்து வாரா பிள்ளை ராஜா அரண்மனை விட்டு வாராரே புதியவரை அழைத்து 21 தலையாரிமா முத்து நல்ல புதியவன சிறுவை கொண்ட ஊரு விட்டு ஊருக்கு வடபுறத்தில் 10 மயிலா அப்பால சிவல பேரி பக்கத்தில தாமரபரணி ஆத்தாங்கர சிவல பேருக்கு சிறுவைகுண்டத்துக்கு வடக்க சிவலை பேர் யாரு சிறுவைகுண்டத்துக்கு வடக்க 10 மைலுக்கு அப்பால எங்க ஐயா முத்து புதியவனை வெட்டி கொள்ள கூட்டிட்டு வராங்க ஐயா 21 தலையாரிமார்களும் சிவல பேரி காட்டுல தாமிரபரணி கரை மணல் மேடுக்கு கொண்டு வராங்க மணல் மேடு தண்ணி கரை ஓரமாக ஐயா ஆலமரம் பக்கத்தில புதியவனை அழைத்து அந்த சிவல பேரு பக்கத்தில தாமரபரணி ஆத்தாங்கர மணல் மேடு தன்னதில ஆல
ஆலமரம் பக்கத்துல ஆமா கொண்டு வந்து சரி 21 தலையாரிமார்களும் புதியவனை வெட்டுவதற்காக ஏப்பா ஏ தலையாரிமார்களே நீ வலது கையை பிடிச்சுக்கோ ஏப்பா ஏ தலையாரிமார்களே நீ இடது கையை பிடிச்சுக்கோ என் ஐயா முத்து புதியவரை தலையை வெட்டி கொள்வதற்காக 21 தலையாரிமார்களும் ஆலமர நிழலில அழிக்க வேண்டும் என்று ஐயா 21 தலையாரிமா புதியவனை வெட்டுவதற்கு பெரிய அருவால எடுக்கார தலையாரிமா முத்து நல்ல புதியவர தலையதையோ விட்டவாரா தலைய விட்டுதாங்களே விட்ட என்ன முளைக்கு விட்ட தலையை வெட்ட முடியவில்லை பூமாலையா வருது முத்து புதியவனுடைய தலையை விட்ட பூமாலையாகவே வருகிறது பூமாலையாகவே வந்த பொழுது கண்டு 21 தலையாரி மாறும் ஐயோ ஐயோ இவனை ராஜா வெட்டி கொல்ல சொன்னாரே ஆனா இவனை கொல்ல முடியலையே வெட்ட புஷ்பமாக வருகிறது மாலை புஷ்பம் வருகிறது என்று 21 தலையாரிமா ஏது செய்தார் அப்ப 21 தலையாரிமார்கள் எல்லாம் தலையை வெட்ட முடியவில்லையே வெட்ட பூமாலையாக வருகிறது என்னன்னு தெரியவில்லையே 21 தலையாரிமார்களும் மனதிலே எண்ணி ஒண்ணும் தெரியாமல் இருக்க யாரு பாக்காரு புதியவன் பாக்காரு எப்பா ஏ தலையாரிமார்களே என்னை வெட்ட முடியுமா உங்களால அப்பா ஏ தலையாரிமார்களே என்னை நீங்க வெட்டணும்னா இவனால முடியாது படைக்கப்பட்ட பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளால எனக்கு அழிவு கிடையாதப்பா யாருக்கு எப்படி இருக்காளு சாவில்லாம யாரும் இருக்க முடியாது பிறந்தா ஒரு நாளைக்கு உடம்ப பகவான் கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்ப ஐயா முத்து புதியவன் பார்த்தாரு அப்பா தலையாரிமார்களே நீங்க வெட்டி கொள்ளணுமே ஆனா என்னைய போன்று ஒரு செப்பு உருவத்தை செய்து கொண்டு வந்தீர்களே ஆனா செப்பு உருவம்னா வெங்கல சிலை என்ன சிலை வெங்கலத்தால புதியவன் என்ன போன்று ஒரு வெங்கல சிலை அடிச்சு கொண்டு வந்து வைத்தீர்களையான அப்பந்தானே என்ன அழிக்க முடியும் இந்த முத்து நல்ல புதிய வரும் ஒரு வேளையில 21 தலையாரிமார் மனமதியில முத்து புதியவன என்று சொல்லி வெங்கல சிலை அடிச்சு வச்சாத்தானே அவர் அழிக்க முடியும் வெங்கல சிலை அடிக்கணும்னு தலையாரிமார்கள் எல்லாம் சிவல பெரியிலே வாழப்பட்ட விஸ்வர்குல மக்கள் விஸ்வர்குலம் தான் ஆசாரி மக்கள் அந்த சிவல பெரியிலே வாழ்ந்து வரப்பட்ட ஆசாரி குலத்திலே சென்று தலையாரிமார்கள் எல்லாம் அப்பா விஸ்வர்குல மக்களை சொல்லாத புதியவன் செய்த சேட்டையால ராஜா தலைய வெட்டிட்டு வர சொன்னாரு முத்து புதியவன் தலை வெட்ட பூமாலையா வருது முத்து புதியவன் தலையை வெட்டணும்னா முத்து புதியவனை போன்று ஒரு வெங்கல சிலை அடித்து தரணும் அப்பா சிவல பேரிய ஆசாரிமாரிடத்தில தலையாரிமார்கள் வெங்கல சிலை அடிச்சு கேட்டாங்க அப்ப ஆசாரிமார்களும் முத்து புதியவனை போன்று வெங்கல சிலை அடித்தாங்க ஐயா சிலையதுவும் தான் அடித்து
சிவலிபேரியில நதிக்கரை மணல் மேட்டுல ஆலமரத்தடியில முத்துப்புதிய நிழல் நிக்காரு. ஆமா. அவர் நிற்கும் போது 21 தலையாரிமார்களும் சிவலிபேரி ஆசாரிமார்கத்துல வெங்கல சிலை அடிச்சு கொண்டு வந்தாங்க. புதியவனை போன்று வெங்கல சிலை அடித்து கொண்டு வந்து முத்து புதியவை முன்னால வைக்க முத்து நல்ல புதியவர முத்து நல்ல புதியவர அந்த ஒரு வேளையில தன்னாதைத்தான் சிலையதில வாயுதார சிலையதில பயந்த போது முத்து நல்ல புதியவர தோறு தலையாரிமார் தாரேறுத்தார் வெங்கல சேலை தன்னாதில வாய்த்த போது கூடு விட்டு கூடு பாயக்கூடியது. ஆமா. கூடு விட்டு கூடு பாயக்கூடியது. கூடு பாயக்கூடியது. ஆமா. தான் உயிரை கூடு விட்டு கூடு மாத்தி வெங்கல சிலைக்குள்ள போய் பாஞ்சுக்கிட்டாரு. ஆமா. வெங்கல சிலையிலே புதியவன் பாய்ந்தார். ஆமா. தலை வெட்டுப்பட்டன. வெங்கல சிலையானது ஆகாயத்திலே பறந்து கலகலே சிரிக்குவதையா புதியவனே சிலையாதுதான் கலகலே சிரிக்குவதையா கலகலே சிரித்தல்லவ ஆகாயத்தில் வரக்குவதையா ஆகாயத்தில் தான் பறந்து நல்ல புதிய வர்ற வெங்கல சேல வருகுதையா வெங்கல சிலையிலே பாய்த்தாரே ஆகாயத்திலே பறந்து எப்படி சிரிக்காரு புதியவே திவீக சிரிப்பாளி யா முத்து புதியவே கலகலவனவே சிரித்த ஆகாயத்திலே பறந்து எங்கே வருகிறார் தெரியுமா முத்து நல்ல புதியவன் வெங்கல சிலையானதுதான் ராஜாவோட அரண்மனைக்கு முத்தாட்சியை பிடிப்பதற்கு புதியவர் முத்து நல்ல புதியவர் ஆகாயமா பறந்து வெங்கல சிலை ஆகாயத்திலே கலகலன்னு சிரித்து வரும் பொழுது அங்க என்ன நடக்குது தெரியுமா? அதாவது சில ஆகாயத்திலே பறந்து வருகிறது. வரும் சமயத்திலே தருவை ஊரில் உள்ள ஆசாரிமார் கூட்டம் அல்ல ராஜாவுக்கு பெருமாள் கோவில் கட்டட கற்ப வேலைக்காக கட்டட கல் வேலைக்காக கல் வேலை செய்து கொண்டிருக்காங்க. கலகலன்னு சத்தத்தை கேட்காங்களே ஆசாரிமார்கள் எல்லாம் பயந்து போறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சிலை ஆகாயத்துல பறக்குப்பா சத்தம் வேற கலகலகலன்னு கேக்கு ஆகாயத்திலே எங்களை சிலை பறக்க எங்க ஆசாரிமார்கள் எல்லாம் ஏறிட்டு பார்க்காங்க. புதியவன் பறக்க வேகத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆகாய மார்க்கமெல்லாம் பறக்காங்க. புதியவன் பறக்க வேகத்தை அந்த ஆசாரிமார்கள் கண்டாங்க. அவங்களே திடுக்கிட்டு மெய் மறந்துட்டாங்க. பயந்து போனாங்க ஆசாரிமார் கூட்டம் எல்லாம். அப்படியே பயந்து இருக்கு வேளையில
முத்து புதியவன் சிலையிலே சிரித்து முத்தாட்சியை பிடிக்க வாராரு. முத்தாட்சியை போய் பிடிக்காரு இல்லையா? அவன்னா 6 மாத காலம் அவங்களுக்கு பழக்கம். கர்ப்பமாக இருக்கிறாளே முத்தாட்சி பெண்ணானவ தன் கணவனா நினைச்சிட்டா. தாலி ஒண்ணுதானே போடல, தாலி ஒண்ணுதான் போடல. மத்த கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி நடக்குமோ அப்படி நடந்தாச்சு. அதே மாதிரியாக நடந்தது. எங்க ஐயா முத்து புதியவன் முத்தாட்சி பெண்ணவளே புதிப்பதற்கு புதியவே வாராரே வரக்கூடிய வேளையில வேளையில ஐயா முத்து புதியவன் முத்தாட்சியை போய் பிடித்துக் கொண்டு தன் உடல் மீது முத்தாட்சியவும் தன் கணவனாக கட்டியன் கணவனாக வாழ்ந்தாங்க இல்லையா? முத்தாட்சியை போய் பிடித்தார். முத்தாட்சியின் கணவனை சேர்ந்து கட்டினார். ஐயா ஆகாயே மார்க்கமாக மார்க்கமாக இரு பேர்களும் வாராரே தன்னுடைய கணவனை கண்ட தலை வெட்டுப்பட்டிருப்பதை பார்த்தா முத்தாச்சி ஐயோ ஐயோ தெய்வமே என்ன இருக்க என்ன நடந்ததோ தெரியலையே. நான் கட்டிய கணவனாக கொண்ட மணவாளனாக இவ்வளவு காலமாக நான் வாழ்ந்தேனே என்று கோட்டப்புள்ள ராஜாமாவா முத்தாச்சி தன் முத்து புதியவே உடலை கண்ட மடியிலே எடுத்து வைத்தாள முத்தாச்சி. மடியிலே எடுத்து வைத்து ஆண்டவனை எண்ணினா அழுதா தொழுதா ஆறாக துயரத்தை கொண்ட என்ன விதமாகவே அழுது புலம்புகிறா தெரியுமா? அருடே எங்கனவா மன்னவர் எங்கனவா மன்னவர் நீங்க மாண்டிடுவீர் என்று சொல்லி நான் மனமதில நினைக்கலையே. என்று சொல்லி மனமதில நினைக்கல. ஏஞ்சாமி எந்துரைய எங்க சேர்த்துடுவீர் என்று சொல்லி நான் சிந்தையிலோ எண்ணலைய எங்கனவா மன்னவர் சேம சரகளுக்கு சிந்தாத நீகளுக்கு ஏஞ்சாமி மன்னவர் சேமையில காத்துமில்ல எங்க சிந்தனதோர் என்ன வேதோ காற்றுமில்லை தேவையில காற்றுமில்லை சிறிதளவு எண்ணவில்லை. எங்கனவா மன்னவர் நான் பாலூத்தி பாத்தி கேட்டி பாக்கு மரம் தளைய வைத்து பாக்கு மரம் தளையலைய உங்க கூட பாதி நாள் வாழலைய பாக்கு மரம் தலையலைய பாக்கு மரம் தலையலைய
மன்னவர் சேம புடலங்க சித்திரத்து கத்திரிக்க எங்கனவா மன்னவர் எஞ்சாமி எந்துரைய உங்க ஜீவன் பிரியமல்ல எனக்கு சீட்டு விட்டால் ஆகாலோ இதயமல்ல சேவ இதயமல்ல எனக்கு சீட்டு விட்டால் ஆகாலோ எந்துரையே அரிசி புடலங்க அம்பலத்து கத்திரிக்க எங்கனவா மன்னவர் உங்காவி பிரியமல்ல எனக்காடு விட்டால் ஆகாத பெரியமொன்னு ஆவே பெரியமொன்னு விட்டால் ஆகாது எங்கனவா மன்னவர் ஆத்துக்கு அந்த போறோம் அழகான தந்திமரம் நிழலும் இல்ல என்ன தற்காக்க யாரும் இல்ல நிழலும் இல்லை நிழலும் இல்லை தற்காக்க யாரும் இல்லை மன்னவர் குளத்துக்கு அந்த போறோம் குலங்காத தந்திமரம் நிழலும் இல்ல என்ன தற்காக்க யாரும் இல்ல நிழலும் இல்லை நிழலும் இல்லை என்ன தற்காக்க யாரும் இல்லை எங்கனவா மன்னவர் மரபுலத வெள்ளரளி சுவாலையில வளர்ந்த மாவா இந்த வேஷடைக்கு ஆளானே வளர்ந்த மாறோ வளர்ந்த மாறோ ஆகாதோ எந்துரைய நாங்கள்ளி மரபுலத கருங்கள்ளி சோலையில கரும்பா வளர்ந்த மாவா நாமுத்தாச்சி பெண்ணவள இந்த கஷ்டத்துக்கு ஆளானே எந்த கஷ்டத்துக்கு ஆளானே அப்ப
அம்மா முத்தாச்சி ஆமா ராஜாவுக்கு மகளாக பிறந்திருக்காளே எஞ்சாமி மன்னவா வேலி மரவுல வெள்ளரளி சோலையில வேம்பாக வளர்ந்தமவா ராஜாவுக்கு பிள்ளை இல்லையா நான் அந்த வியாசடைக்கு ஆளானேனே கள்ளி மரவிலே கருங்கள்ளி சோலையில கரும்பா வளர்ந்தமவா நான் இந்த கஷ்டத்துக்கு ஆளானேனே ஏமண்ணா தாலி கட்டாம கற்பமானேனே உங்களுக்கு இந்த விதி தெரியும்னா வாழ்ந்திருப்பேனா உங்கள்ட்ட பேசிருப்பேனா இங்க மாண்டிடுவேன்னு சொல்லி என் மனசுல நினைச்சேனா நான் செத்துடுவேங்கன்னு சிந்தையில என்னலையே முத்தாச்சி பெண்ணானவ அழுதா தொழுதா ஆண்டாண்டு காலம் அழுதாலும் தொழுதாலும் மாண்டவர்கள் மறுத்து மண்ணுலகில வரப்போறது கிடையாது. அப்ப பார்த்தா முத்தாச்சி அம்மா தன் கணவனான ஐயா முத்து புதியவரே கல்லடிக்கு கட்டடிக்கு கட்ட மேல எருப்பரத்தி தன் கணவனாகிய உடலை தகனம் பண்ணுகிறார். அப்படி கல்லடிக்கு கட்டடிக்கு எரிய நேரத்துல அவன் முத்தாச்சி பார்த்தா இனி நாம இருக்கவா என்ன பண்ண போறோம் கிடையாது. என்ன முத்தாட்சியானவளும் தன் கணவனுடைய உடலிலே உடன்கட்டை ஏற வேணும் அன்றி முத்தாச்சி பெண்ணாவளா முத்தாச்சி பெண்ணாவளா முத்து நல்ல புதியவரோட உடன்கட்டை ஏறுதாளே உடன்கட்டை ஏறும்போது இருந்து அங்க சாம்பலாக புதியவன முத்தாச்சியா முதற்பிறவியில மனிதர்களும் முதற்பிறவியில மனிதர்களும் யாருக்கு புதியவனுக்கும் முத்தாச்சிக்கும் முதற்பிறவி மனிதர்களும் அந்த அக்கினியில உடன்கட்டையில இருந்து சாம்பலாகின முத்தாச்சியும் சாம்பலாகி இரண்டாவது பிறவியாக மறுபிறவியாக தெய்வ பிறவியாக தேவாரே புதியவர புதியவன முத்தாச்சி பெண்ணவளா தெய்வ நல்ல பிறவியாக ராஜாவோட இடமதில எங்க கவாரே புதியவர கொடிய வேளையில வந்து சம்பாதித்து ராஜாவுடைய இடத்திலே நிலையம் பற்றி அமர்ந்திருக்க வருகிறார் தெய்வ பிறவியாக. முதல் பிறவிதான் மனிதர்களும் இரண்டாவது பிறவிதான் தெய்வ பிறவி. அவருக்கு வந்து அப்படி வாக்கு இல்லையா மனிதராக பிறந்து அன்னைக்கு உலகம் போற்றும் தெய்வமாக இரண்டாவது பிறவியாக மனித பிறவியாக பிறந்தாலும் தெய்வ பிறவியாக வாழ்வதற்காக முத்தாச்சி முத்து புதியவனும் ராஜாவிடத்திலே நிலையங்களை பெற்று இருக்காரே புதியவர் முத்து புதியவ சாமியாக முத்தாச்சி அம்மனாக அம்மனாக இருக்காரே புதியவர் அப்படியாகவே விட்டுப்பட்ட ஆலமரத்துல நிலையம் பெற்றிருக்காரு. புதியவர் சாமியாக முத்தாட்சியாகவே இருக்கும் பொழுது தெற்கு வாகக்குளத்திலே வாழக்கூடிய ஆசாரிமார்கள் உலகத்திலே பிறந்த அவர் பேர் என்ன தெரியுமா? மணி ஆசாரி லட்சுமண ஆசாரி. எந்த ஊர்ல? வாகக்குளத்துல தெற்கு வாகக்குளத்துல. ஆமா விஸ்வகுலத்திலே பிறந்த மணி ஆசாரி என்பவரும் லட்சுமணாச்சாரி என்பவரும் ராமலிங்க ஆச்சாரி என்பவரும் இவர்கள் எல்லாம் தருவ ஊர்ல தன்னுடைய தொழில் என்ன தொழில்
என்ன தொழில்? தச்சு தொழில். சரி, தச்சு தொழில். தச்சு தொழில். ஆமா, ஆசாரிமாங்கெல்லாம் சில ஐந்தொழில் அதிபதி அவங்க. ஐந்தொழிலா? அந்த விஸ்வகுல மக்கள் எல்லாம் ஆமா தன்னுடைய தொழிலுக்காக போகாத இடம் கிடையாது, சரி வராத இடம் கிடையாது. தொழில் இருக்க எங்கனாலும் போலாமா? அவன் தொழில் இருக்கவங்க எங்கனாலும் போய்க்கலாம்ல. இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்க, எங்கனாலும் தொழில பாத்துக்கலாம், எங்கனாலும் பாத்திரலாம். ஆமா. ஆனா அக்கறைக்கு இக்கரை பச்சை. அங்க இருந்து பாக்க அங்க பச்சையா தான் தெரியும், அங்க இருந்து பார்த்தா இங்க பச்சையா தெரியும். இங்க பச்சையா தெரியும். ஆமா. ஐயோ அங்க போனா அள்ளிரலாமா, அங்க போனா இங்க, ஐயோ இங்க போனா அள்ளிரலாமா. ஆசை தானே எல்லாருக்கும், ஆசை இருக்க தானே செய்யும். ஆசை இருக்கு தாசில்தார் வேலைக்கு. ஆமா. உங்களுக்கு கரகம் என்ன எழுதிருக்கு? மாடு மேய்க்க. ஆகையினால என்ன ஐயா வாக குலத்திலே வாழக்கூடிய விஸ்வகுல மக்கள் எல்லாம் தன் தொழில் விஷயமாக போகாத இடத்துல புத்து புதியவன் கோயில்ல ஏமன்னா ஆலமரத்தடியில நல்ல நிழல் பத்தியலா, நல்ல குளிர்ந்த காத்து இருக்கு. ஆலமர நிழல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஆலமர நிழல்ல வந்து தொழிலுக்கு போறவங்க அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு வந்து கடலாம் கிடையாது. இப்பெல்லாம் ஏகப்பட்ட கடைகள் வந்திருக்கு. நம்ம காசு மத்தம் இருந்தா என்னனாலும் வாங்கி சாப்பிட்டு கிடலாம். அப்ப தொழில் விஷயமா வீட்டை விட்டு வேலைக்கு வெளியில போயிட்டாங்கன்னா வீட்டம்மா எல்லாம் கட்டு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்களாம். என்ன அப்படியா? ஆமா, அப்ப உள்ளவங்க அப்படித்தானையா. வேலை புள்ள இருக்கணும்ல, நம்ம நடந்து போனாலும் பிரச்சனை இல்ல. கட்டு சாதத்தை நல்ல சுடுதூரம் பொங்கி வடிச்சு நல்ல தயிர் போட்டு, தயிரா 2 உப்பு போட்டு, தயிர் கொஞ்ச நேரம் இருக்கும் தயிரை ஊட்டி போட்டு நல்லா கிளையணும். புளியோதரை போடுவாங்க. ஆமா. கட்டு சாப்பாடுன்னா சாம்பார் ரசம் ஊத்துறோம்னா அது ஒரு மாதிரி ஆகி போகும், அது நொசு நொசுன்னு ஆயிரும். பரவாயில்ல. புளியோதரைனா வச்ச மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா. கட்டு சாப்பாடு கட்டி விடுவாங்களா. சரி. அப்ப விஸ்வகுல மக்கள் எல்லாம் கட்டு சாப்பாடு வாங்கி தொழில் விஷயமே வரும்போது ஆலமர நிழலை கண்டாங்க. எப்பா ஏ லட்சுமண ஆச்சாரி, என்ன எப்பா ஏ மணி ஆச்சாரி, சொல்லுங்க. எப்பா ஏ ராமலிங்கம், என்ன அந்த ஆலமரத்தை பாருப்பா, எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அவ கொண்டு வந்த சாப்பாட்டை நம்ம அந்த ஆலமரத்து நிழல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுவோமாப்பா. ஏ ராமலிங்கம், ஏ ராமலிங்கம், ஏ லட்சுமணா, வாங்க வா, கொஞ்சம் சாப்பாடு தூக்கிட்டு வாங்க. எனக்கு பசியா தான் இருந்து சொல்லணும் நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மாடு கொண்டு வராங்களா? சாப்பிடுவோம். அப்ப ராமலிங்க ஆச்சாரி, மணி ஆச்சாரி, இவங்க 3 பேரும் ஒண்ணு கூடலாங்க. சரி. ஆலமர நிழலிலே கொண்டு வந்த சாப்பாட்டை கட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. சாப்பாடு அருந்தும் பொழுது எங்க அத்தா என் முத்து புதியவன் பார்த்தாரு. ஏன்னா நம்ம அங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியணுமே. நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, யாரு இருக்கோம்னு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம விடக்கூடுமா? விடக்கூடாது. இவர்களோடு போகணும். பரவி நம்ம வாட்டுக்கு வந்த சும்மா இருந்துட்டு போனோம்னா அவங்க வாட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க. இருக்க இடம் தெரியாம போகும். அதனால ஐயா முத்து புதியவனும் முத்தாச்சி அம்மாளும் விஸ்வகுல மக்கள் சாப்பாட்டு அருந்தும் பொழுது அந்த ஐயா சில இருக்கு பத்தியலா, யாரு முத்து புதியவன் சில பக்கத்துல கட்டு சாப்பாட்டை உழைத்தாங்க. கட்டு சாப்பாட்டை சாப்பிட்டதுனால இவர்களிடத்துல நாம வீட்டு நிலைய வாங்கி போய் அமர வேணும் என்று விஸ்வகுல மக்களிடத்துல ஆளிடமை பிடிக்கணும், கோபுரங்கள் கொள்ளணும், வீட்டு நிலைய வாங்கணும். இந்த ஐயா முத்து புதியவனும் முத்தாச்சி பின்னாலும் எங்கே வாராங்க தெரியுமா? முத்து நல்ல புதிய வர்றா, நல்ல புதிய வர்றா, எங்கே வாராரான தன்னாதில விஸ்வகுல மக்களிடம் தொட்ட நடத்துவதார், அப்படி ஆதாளி போடுவதார். நல்ல புதிய வர்றேன் முத்தாட்சி பின்னாவளா வர புதிய தாளடிக்கார வர புதிய நடத்துதாரு, இடைஞ்சலெல்லாம் நடத்துதாரு. சரி. தெரியாது சொல்லி கொடுத்த தப்பு கிடையாது. அடுத்த வருஷம் நீங்க சொல்ல வேண்டாம். அடுத்த வருஷம் நீங்க சொல்ல வேண்டாம். அவடே முத்து நல்ல புதியவன ஊர் ஆசாரிமார்கள் அங்கு
ஒரு நிலையம் பெற்று அந்த அமர்ந்திருக்கு வேளையில கருவாய் ஊராதில வாகக்கோள ஈஸ்வர் மக்கள் விஷயமா சென்ற போது கொண்டு வந்த சாப்பாட்டை தருவூர்ல இருக்காரு ஆலமரத்தடியில புதியவன் கூடம் இருக்கிறது அந்த கூடத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்த சாப்பாட்டு அருந்துறாங்க பார்த்தார் முத்து புதியவன் இவங்க சாப்பிடுதாங்க இவங்களோட நாம போகணும்னு சொல்லி தருவ ஊரை விட்டு இந்த வாவக்குள ஆசாரிக்கு பின்னால வராங்க தருவ ஊர்ல தான் முதல் நிலையம் தருவ ஊரிலே முதல் நிலையங்கள் பற்றி முத்து புதியவனும் முத்தாச்சி அம்மாளும் தெற்கு வாகக்கோள வாராரு தெற்கு வாகக்கோள வந்தல்லவோ மக்களிடம் ஆடுதாரே பாடுதாரே சத்தம் போடுதாரே ஓடுதாரே ஆடுதாரே சத்தம் போடுதாரே வர வர போற வர கொண்டு குத்துதாரே வர 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 நடத்துறாரு அப்போ வாவக்குள்ள ஒரு ஆசாரி மக்கள் பாக்காங்க என்ன இருக்கு என்ன நடந்ததோ தெரியலையே இவ்வளவு காலமாச்சு நம்ம வாவக்குளத்துல இப்படி அட்டாதுட்டா நடந்தது கிடையாது காத்தா கருப்பா பேயா பிசாசா பஞ்சகன் செய்வனையா இவனும் வச்சிருப்பானோ என்ன தெற்கு வாகக்குள விஸ்வர்குல மக்கள் எல்லாம் நம்ம குறி கேட்க வேணும்னு சொல்லி அந்த வாகக்குளத்தை விட்டு எங்கே வராங்க தெரியுமா குறி கேட்க வாராரு ஆடு வெட்டி தன்னாதியில அருமையனி சித்தரிடம் குறி கேட்க வாராரு கேட்க வர போது காடு வெட்டி கரிமேனி சித்தரு என்ன சித்தரு கரிமேனி சித்தர் நம்ம கரிமேனி முத்து இல்ல கரிமேனி சித்தரு காடு வெட்டி கரிமேனி சித்தர் இடத்துல இந்த ஆசாரி மக்கள் எல்லாம் குறி கேட்க வராங்க ஐயா மக்களே எட்டோடு 8 நாளாச்சு அட்டா துட்ட நடக்கிறது ஆதாளி ஓடுகிறது ஒரு தெருவுல பார்த்தா ஊழச்சத்தம் கேக்கு ஒரு தெருவுல பார்த்தா அவைய சத்தம் கேக்கு தெருவுல பார்த்தா பந்த வெளிச்சம் தெரியுது ஆனா ஆளை காணலையா என்ன நடக்கோ தெரியவில்லையே அதனால என் காத்தா கருப்பா பேய் பிசாசு முனிகினி அலைதா குறி கேட்க வந்திருக்கோம் ஐயா ஐயா ஏ கரிமேனி சித்திர அது என்ன நடந்தது என்று விவரமாக சொல்லணும் ஐயா எப்பா ஏ ஆசாரி மக்களே அந்த உடனே எப்படி சொல்லிட்டிய நான் குறி பார்த்து யாருன்னு சொல்லணும்னா எனக்கு வேணும்னா பொருள் எல்லாம் கொடுக்கணும்ல சும்மா எனக்கு சொல்ல முடியாதுல்ல வெத்தலை வாக்கு தேங்காய் பழம் நிறநாளி நிறமரக்கா தெச்சனைகள் அத்தனையும் கொடுத்து கரிமேனி சித்தரு பத்தி பொருத்தினாரு பழத்துல குத்துனாரு சூடம் பொருத்தினாரு குலதெய்வத்தை நினைக்காரு இந்த ஆசாரி மக்கள் என்ன காரணமாக என்ன விவரத்தை கேட்டு வந்திருக்காங்க எந்த கரிமேனி சித்தரவர் எதுவும் பார்க்காரு சோவி போட்டு பார்க்காரு சோவி போட்டு பார்க்கும் போது மக்களிடம் கரிமேனி சித்தரு குலதெய்வத்தை நினைச்சாரு அப்படி சுவாமி போட்டு என்ன நடந்துச்சுன்னு சுவாமியில பாக்காரு சுவாமியிலே பார்க்கும் பொழுது அந்த சுவாமியை பார்க்க என்ன நடக்கு ஐயா ஏ விஸ்வர்குல மக்களே இங்க வேலை விஷயத்துக்காக தெற்கு வாவக்குளத்தை விட்டு தருவைக்கு போனீங்களாப்பா ஆமா ஐயா போனோம் இங்க போன இடத்துல கட்டு சாப்பாடு கட்டி கொண்டு போனீங்களா போனீங்களாப்பா சாப்பிட்டிய எங்க வச்சு சாப்பிட்டீங்க ஆலமரத்து அடியில யார் இருந்தா நீங்க பாத்தீங்களா அதத்தானே பாக்கணும் அப்பா விஸ்வர்குல மக்களே தரவையிலே நிலையம் பெற்றிருக்கின்றான் புதியவசாமி முத்தாச்சி அந்த புடத்து பக்கத்துல சாப்பாட்டை வளர்த்து சாப்பிட்டீங்களாப்பா அவன் தான் உங்க பின்னால வந்திருக்கான் முத்து புதியவன் சேட்டெல்லாம் அம்புட்டு உங்க ஊருக்குள்ள
அதனால காத்து கிடையாது, கருப்பு கிடையாது, ஆமா வஞ்சகன் சூது சீவன பியாயி பிசாசு ஏதும் கிடையாது. சரி வந்திருக்கா முத்து புரியவன் ஆமா உங்களை ஆளடிமை பிடிக்க, சரி கோமரங்கள் கொல்ல, ஆமா ஓட்டு நிலையம் பெறுவதற்காக முத்து புதியவனு முத்தாச்சி வந்தாங்களே. ஆமா கருமேனி சித்தரவர் ஆசாரி மரிடமதில கருமேனி சித்தரவர் சொல்லுகிற வேளையில மாவக்கோள விஸ்வர் மக்கள் மரமதியில நினைக்காரு. ஐயோ ஐயோ காடு வெட்டி கருமேனி சித்தர் சொன்னது போன்று வேலை விஷயத்துக்கு போனது நெசம். சரி தருவ ஒரு ஆலமரத்தடியில கொண்டு போன சாப்பாட்டு சாப்பிடுறது நெசம். அது உண்மைதான். ஆனா முத்து புதியவன பார்க்காம விட்டுட்டோம். பீடத்தெல்லாம் இருக்காரு. ஆமா ஆகையினாலே நம்ம சாமியை நினைக்காம சாப்பாட்டை சாப்பிட்டோமே. ஆமா பொல்லாத ஐயா முத்து புதியவனுக்கும் முத்தாச்சி பெண்ணாளுக்கும் நம்ம நிலையம் போட்டு குல தெய்வமாக தெற்கு வாகக்குள ஊரிலே நம்ம வணங்கும் தெய்வமாக வைக்கணும். ஆமா என்று விஸ்வர்குல மக்கள் எல்லாம் கூடி இருவேர்களுமாக வாவக்கோள தன்னாதியில ஆச்சாரிய ஆச்சாரிய ராமலிங்க ஆச்சாரிய இவர்களை ஒன்று கூடி புதியவனுக்கு நிலையம் போடணும். ஆமா நிலையம் போடணும்னா அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். சரி எந்த இடம் பார்க்கலாம்? அது நல்ல இடத்தையா பார்க்கணும். ஒரு விஸ்தாரமான இடமா இருக்கணும். நல்ல இடமா, அவன் இடுக்கு பிடிச்ச இடமா இருக்க கூடாது. ஆமா எங்க பார்க்கலாம்? எங்க போலாம்? மெயினான இடமா இருக்கணும். ஆமா குளத்தங்கர ஓரம் ஓரத்துல குளத்தங்கர ஓரத்துல. அப்படியாகவே விஸ்வர்குல மக்கள் எல்லாம் தன்னுடைய தெற்கு வாவக்குளத்தில கோவிலுக்கு அருகாமையில முத்து புதியவனுக்கும் முத்தாச்சி பெண்ணாளுக்கும் நிலையம் போட்டு ஓட்டு கொடை கொடுக்கணும்னு சொல்லி ஐயா ஓட்டு போட்டு கொடுக்காரு. நிலையம் போட்டு கொடுத்தல்லவோ தெய்வமாக வணங்கி வாரார். வணங்கி வர காலத்தில விஸ்வர்குல மக்கள் எல்லாம் முத்து புதியவனுக்கு தெற்கு வாவக்குளத்துல வில்லோட மரசோட மேளதாள முழக்கத்தோட கொடை கொடுத்து விஸ்வர்குல மக்கள் குல தெய்வமாக அந்த தருவை ஊருக்குள்ள முதல் நிலையம் பெற்றவரை வாவக்குள ஊருக்கு கொண்டு வந்து இரண்டாவது நிலையம் தான் வாவக்குளத்துல. முதல் நிலையம் தருவையில, இரண்டாவது நிலையம் வாவக்குளத்துல. அப்ப விஸ்வர்குல மக்கள் எல்லாம் வாகை குளத்துல நிலையங்கள் போட்டு வணங்கி வருகிறார் அல்லவா? அப்படி வணங்கி வரு நாளையில என்ன என்ன விஸ்வர்குல மக்கள் எல்லாம் அந்த தெற்கு வாவக்குளத்துல இடம் பார்த்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் எதிர்பார்த்து அவன் காப்பு கட்டி நோம்பு இருந்து முரசோட முத்து புதியவனுக்கு முத்தாச்சிக்கும் கொடை கொடுத்து குல தெய்வமா அவங்க அங்க வணங்கிட்டு வராங்க. எங்க வாவக்குளத்துல அண்ணாச்சி தெற்கு வாவக்குளத்துல. அப்படியாக வணங்கி வரக்கூடிய காலத்தில் இக்கதை இப்படி இருக்க நெல்லை மாவட்டத்திலே ஆதியிலே வந்த நந்த கோபால் வம்சத்தை சேர்ந்தவர்கள் யாதவர் குலத்திலே வந்துதைத்த அவர் யார் தெரியுமா? யாதவரின் குலமாதியிலே